அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் 2 நபித்தோழர்களுடைய வீடுகள் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் அந்த நபித்தோழர்கள்? இந்த நபித்தோழர்கள் என்னுடைய மறுமையில் என்னுடைய வீட்டின் அருகே இவர்களுடைய வீடுகள் இருக்கும், அண்டை வீட்டார்கள். தல்ஹா வ ஜுபைர் ஜாராய் ஃபில் ஜன்னah. தல்ஹாவும் ஜுபைரும் சொர்க்கத்தில் என் அண்டை வீட்டார்கள். இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எழுந்தது. ஏன் இவர்களை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று சொன்னார்கள்? இந்த இருவரும் தூதருக்கு செய்த தியாகம் அவ்வளவு மகத்தானது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 8 வயதில் இஸ்லாமிய இருக்கிறார். மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் 12வது வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் வைத்து வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி ஜுபைர் அவர்களுக்கு வந்து சேர்கிறது. 12 வயது வாலிபர் கையில் வாளை உயர்த்தி கொண்டு தூதரை நோவினை செய்பவர்களுடைய தலையை இந்த வாளால் வெட்டி வீசுவேன் என்று வீதிகளில் உலா வருகிறார். அது ஒரு வதந்தி. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், குலாமுன் மஅஹு ஸைஃப், ஒரு சிறுவன் அவருடைய கையில் வாள் இருக்கிறது என்று மக்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள் அவரை, ஜுபைரை ஏன், எதை நீ சுமந்து செல்கிறாய், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் நோவினை செய்யப்படுவதாக நான் அறிகிறேன், அதனால் இந்த வாளை நான் உயர்த்தி பிடித்திருக்கிறேன். என்ன செய்வாய் இந்த வாளை கொண்டு? உங்களை நோவினை செய்பவர்களை பழி தீர்ப்பேன். இவர்தான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக இவர் ஓங்கிய அந்த வாழ் தான் முதல் வாழ். இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் ஒருவருக்கு உரித்தாகும் என்றால் அது தல்ஹாவிற்கு தான். எந்த நாள்? உஹத். உஹதுடைய அந்த நாள் முழுவதும் சொந்தமானது யாருக்கு தான்? தல்ஹாவுக்கு தான். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அன்சாரிகள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வருகிறார். 38 காயங்கள் அவருடைய முன் உடம்பில், ஆயுதங்களால் அம்புகளால் துளைக்கப்பட்ட அவருடைய ஒரு கை செயலிழந்து போகிறது. கையில் காயம் அல்ல, அந்த போர்க்களத்திற்கு பிறகு தல்ஹாவிற்கு கை செயலிழந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பார்க்கட்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அம்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தலையை உயர்த்தி காட்டுகிறார்கள். சொன்னார்கள், நஹ்ரி தூன நஹ்ரிக யா ரசூலல்லாஹ், என் கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக, நீங்கள் தலையை உயர்த்தாதீர்கள். இந்த தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் அவர்களுக்கு இடம் கிடைத்ததன் காரணம் என்ன? நபித்தோழராக பிறந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்த தியாகம். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பாதுகாக்க முடியாது, அவர்கள் உயிரோடு இல்லை இந்த பூமியில். அவர்களுடைய வாழ்வு கபரில் வேறு. ஆனால் அவருடைய சுன்னாக்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கிறான்.